ஆமீன். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. பொழுதும் டொரண்டோ நேரம் 7 மணி 58 நிமிடம் காலை வேளையாக இருக்கிறது. இன்று 8 தேதி 7 மாதம் 8 தேதி ஆடி மாதம் 8 தேதி ஜூலை மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் எங்களை எப்பொழுதும் காக்கிறவர் ஆக இருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் ஆமேன் நித்திரையால் எழும்புகின்ற பொழுதும் சுகமாக தங்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எங்களையும் ரட்சித்து ஆண்டவர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சந்தோஷம் சமாதானமாக நாங்கள் நித்திரைக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். அவையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம பகுதி 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 9வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இவற்றை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக அனுப்பி கொடுங்கள். அவர்களும் கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாளிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் இருக்கிற ஊழியர்கள் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாஞ்சியோடு ஆத்ம தாகத்தோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாகிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இப்பொழுதும் டொரண்டோவிலே காலை 8 மணியாக இருக்கிறது. அல்பர்டாவிலே காலை 6 மணியாக இருக்கிறது. லண்டன் யூகேயிலே 1 மணியாக இருக்கிறது. யூரோப்பிலே 2 மணியாக இருக்கிறது. இலங்கை இந்திய பகுதியிலே மாலை 5:30 மணியாக இருக்கிறது. அப்படியாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்து வாஞ்சியோடு இணைந்திருக்கிறார். அதே வேளையில் எங்களுடன் அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஆரம்பிப்போம். மீதியான ஊழியர்கள் பின்னதாக இணைவார்கள். கர்த்தரண்டை வாஞ்சியோடு ஆத்ம தாகத்தோடு ஜபித்து பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கடந்து செல்லுகிறவர்கள் இணைவார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பல்வேறு காரணங்களுக்காக இணைந்து இந்த குரூப்பிலே வருவார்கள், போய்விடுவார்கள். பல்வேறு காரணங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் வாஞ்சியோடு இணைந்து ஆத்ம தாகத்தோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கர்த்தரண்டை கர்த்தரண்டை ஜெபித்தோம், பெற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசத்தோ நாங்கள் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
ஆமே. இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க கத்தர் தந்த தாளந்துகளுக்காக உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியானா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய கற்பத்தின் கனி எங்கெங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் யாத்திராமம் 13:2 இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனுஷரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்த அது என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியாய் நாங்கள் முதல் பிறக்கிற ஒவ்வொன்றும் எங்கள் கர்த்தருக்குரியது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் 28:3 நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வாதம், அவர்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எங்களுடைய கற்பத்தின் கனிகளும் எங்கள் நிலத்தின் கனிகளும் மாடுகளின் பெருக்கம் இவைகள் எல்லாம் அங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் கூடையும் ஆப்பிசேர தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறபடியா அவர்கள் கனி நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் எங்களுக்கு தருவார். ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் தேவன் வாக்களித்த ஆசீர்வாதங்கள் பெரும்பாலும் ஆவிக்குரியவைகள், அதோடு நித்தியமானவைகள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பூமியில இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து அதோடு வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களை தன் அண்டையிலே அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் உன்னதங்களில் தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது, அது பலோத்தில் இருக்கிறது, அது தேவ பிள்ளைகள் அங்கு உன்னதத்தில் இருக்கிறார்கள். அதே சமயம் உன்னதங்களில் அங்கு உயர்ந்த இடத்துக்கு இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த பூமியின் வாழ்விலே எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உன்னதத்தின் வாசத்தலமும் ஆயத்தப்படுகிறது. அவர்கள் உன்னதமான இடங்களிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் எங்கள் கற்பத்தின் கனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது முக்கியமாய் இருக்கிறது. ஏன் கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? தேவனுடைய ரூபமும் சாயலும் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் அவரை நாங்கள் துதிக்க வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும். ஏனென்றால் பயப்படும் போதுதான் அவருடைய காரியம் எங்களுக்குள்ளே வரும் என்பதை அவருடைய ஞானமாகிய கிறிஸ்து எங்களுக்குள்ளே சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்க தேசத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டம் இருக்கிறது. அங்கே தேவனுடைய ரட்சிப்பு அந்த இருதயங்கள்ல சிந்தைகள்ல ஊடுருவ வேணும். அவருடைய சுவிசேஷம் அவர்களை அங்கு ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரங்களுக்கு புதிதான ஆசீர்வாதத்தோட எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களோட கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறோம் அப்பா. இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, எங்களோட வாக்கு தத்தங்களை எங்களை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டு வந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. இப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறபடியா நன்றி சாமி, நன்றி நன்றி. இந்த இலங்கை தேசத்தை உங்களோட கரத்துல மறுபடியுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, எல்லா மாகாணங்களையும் மாவட்டங்களிலும் ஆண்டவரே உங்களோட கரம் மட்டுமே இருக்கக்கூடியதாக
ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா உங்களோட வல்லமை குறைந்து போவில்லை ஆண்டவரே. உங்களோட அதிசயங்கள் ஆண்டவரே இன்று மட்டும் மாறினது இல்லை ஆண்டவரே. அதே வாக்குத்தத்தத்தின் தகப்பனானவர் ஆபிரகாமின் தகப்பன் எங்களுக்கு இருந்து கிரிகை செய்ய வல்லவராயிருக்கிற தகப்பனே, இப்பொழுதும் அந்த இலங்கை தேசத்துல ஒரு பெரிதான எழுப்புதலை கொட்டுக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஐயா. அந்த ஆத்துமாக்கள் அழிவது கூட சித்தம் இல்லை ஐயா. அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு புதிதான ஆவியை கொடுத்த ஆண்டவரே, பரிசுத்தமான ஆவியின் மூலமாக அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து பாவத்தில் உள்ளவர்களை ஆண்டவரை மன்னித்து உங்கள் வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி அவங்களை சுத்தகரித்து ஆண்டவரை சுத்தகரித்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட வெளியேற பெற்ற அந்த அந்த ரட்சிப்பு அவங்களுக்கு கட்டளையிடும்படியா கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா அந்த அந்த நிலம் உங்களுக்குரியதாக இருக்கத்தக்கதாக அவங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஆத்மாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக அவங்களுக்கு அப்பா உங்களோட 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 அன்பை தெரிவிங்க. நீங்க இரக்கமுள்ள தகப்பனையா, தயவுள்ள தகப்பனையா, அதுக்கான நன்றி செலுத்துற அந்த தயவை அவங்க மேல போட்டு உங்களுடைய இரக்கங்களின் ஆவி அவங்களுக்கு மேல உற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா சீனாய் மலையில் இறங்கி வந்தவரே, ஆத்மா தாக்கம் தீர்க்க இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்து நிற்கிற கிருபேலுக்கான நன்றி செலுத்துற யாவருக்கும் ஒரு ஆத்மா பாவத்தை கொடுங்க ஐயா. இந்த கடைசி காலத்துல ஐயா அந்த ஆத்மாக்கள் ஸ்ரீலங்கா இலங்கை தேசத்துல மட்டுமில்ல உலகம் எங்கும் உங்களோட ஆவி உலாவிக் கொண்டு திரிகிறதையா. அப்பா அந்த வீட்டிலையும் ஆண்டவரே எத்தனை பேர் இந்த கடைசி காலத்துல நின்று ஜெபிக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்கள் எங்கெங்க உள்ளது ஆண்டவரே, அவர்கள் யாவரை மீட்கும்படி கேட்டுக்கிறார். இலங்கை தேசத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. பயப்படாத வெள்ளங்கிறதுனால நீங்க எங்களை காத்து வந்த தகப்பனே, இப்பொழுதும் காக்க வல்லவராயிருக்கீங்க. ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா, நன்றி செலுத்துறேன் ஐயா. நானே கர்த்தர், ஒருவரும் இந்த உலகத்துல இல்லை. உங்களோட போலும் கூட நாங்க தேடி வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த சிலாக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அப்பா எல்லாவுல எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும் தகப்பனா செவ்வையாக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துற. எல்லா விதமான அசுத்தமான பாவங்களையும் இருந்து இயேசுவின் நாமத்தின் மேல விடுதலை ஆக்குறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நானே வழியின் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற தகப்பனே, இப்பொழுதும் அவங்களுக்கு உங்களுடைய ஜீவனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றார். உங்களை நாமத்தை உயர்த்துவதற்கானவரை அங்குள்ளவர்களுக்கு ஒரு புரிதான ஜீவனை கொடுத்து அவங்க உங்களுக்கென்று சாட்சியா நிற்பதற்கு, அந்த நாட்டை உங்களுக்குள்ள செழிப்பாக மகிழ்ச்சியா அவர்கள் வாழ்வதற்கு நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று தகப்பனே, இப்பொழுது நீங்க பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எரேமியா 33:3 கூறியபடி ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த நாட்டுல நான் அப்பா அந்த வாக்குத்தத்தை கூறி அவர்களை ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களோட வாக்குத்தத்தின்படி நீங்க வழி நடத்தி வர்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கருத்துல மறுபடியும் கொடுக்கிற அப்பா சிஸ்டர் ரீட்டா மகேந்திரன் ஐயா, சிஸ்டர் ஜெனட், யாவரும் ஆண்டவரே இவங்க மூலமாக நாங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகவில்லை ஆண்டவரே. இப்பொழுதும் அறியாதவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவர்களையும் இவர்களை உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டு ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து இந்த காலை நேர யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிப்பார். நிர்மலாமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய ஆலயத்திலே சம்பூரணமும் அங்கு பேரின்ப நதியினால் அவர்களை திருப்தியாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சபையில இருக்கிறவர்கள் எந்தெந்த இடத்திலே எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய சாட்சி வாழ்வு அங்கு முன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம்.
கடந்த நாள் வரை எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இனியுமாய் கூட எங்களை உமது வல்லமையான கருத்துக்குள்ளாய் ஒவ்வொருத்தரையுமாய் தாழ்த்தி ஒவ்வொரு குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவராகி தேவரீர் நீரே எங்களை பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட ஆண்டவரே நீர் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பாதுகாத்து வருகிற உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இனி வரை போகிற நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களை நீர் தாங்கி தப்புவித்து வழி நடத்துவீர் ஏந்துவீர் என்ற விசுவாசத்தோடு உமது பாதப்படியை வந்து பற்றி நிற்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளிலே இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே சபைகளிலே ஆண்டவரே பெரிய விரிசலை காணப்படதாய் உள்ளது. சபைகளிலே ஒரு சமாதானம் இல்லை. சபைகளிலே குரூப்பா அங்கங்க ஒரு குரூப்பா இருக்கிறது. பாலிடிக்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் நடக்கிறது. அதனால கர்த்தராகிய தேவரீர் அந்த ஆலயங்களிலே உமது வஸ்திர தொங்கலாலே நீர் நிரப்பு மூடும்படியா ஜெபிக்கணும் அப்பா. ஆலயத்திலே காணப்படுகிறதான நிர்விசாரங்கள் மொத்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜெபிக்கணும் அப்பா. நீர் உமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த திருச்சபை ஆண்டவரே அந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த திருச்சபைகளிலே ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு ஊழிய காரியம் நடத்துகிறதான மேய்ப்பர்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தங்கள் ஆடுகளை நேர்த்தியாய் ஞானமாய் மேய்க்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க அவர்களும் அப்பா உமது சட்ட திட்டங்கள் கீழ் ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியா ஜபிக்கிறப்பா. நேர்த்தியா ஞானமாய் அவர்கள் சபைகளிலே வருகிறதான எல்லா மக்களையும் சமமாக நினைத்து பாகுபாடு இன்றி பணக்காரர் ஏழை என்ற விசுவாசிகள் போன்ற காரியங்களிலே அவர்கள் எப்போ தன் இதை காட்டாதபடிக்கு ஆண்டவரே எல்லோரையும் சமமாய் பார்க்கின்ற ஒரு நல்ல ஊழியர்களா இருக்க ஆண்டவரே உமது ஞானத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. அதே போல புல்பிட்ல இருந்து அவர்கள் கொடுக்கிறதான அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் உமக்கு பிரீதியா இருக்கட்டும் தகப்பனே. அவைகளிலே ஆண்டவர் எந்த மாய்மாலம் இல்லாதபடிக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜபிக்கிறாப்பா. எந்த ஊழியர்களுக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற ஆசைகளிலே அவர்கள் கவிழ்ந்து அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு உலக லௌகிக கவலைனாலே அவர்கள் மாண்டு போகாதபடிக்கு இருக்க வேலையிலே ஜபிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரர்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களை கர்த்தாவே பரலோகத்துக்கு ஆத்மாக்களை சேர்க்கிற நல்ல மேய்ப்பர்களா இருக்க தேவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே அவர்களுடைய ஊழியக்காரர்களின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல அவர்கள் பயணிக்கிறதான கூட்டங்களுக்கும் ஜபங்களுக்கும் கடந்து செல்லுகிறதான அந்த நேரங்களிலே அவர்களுடைய பயணங்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆண்டவர் தாமே நீர் போஷித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துவீராக. அப்படியே ஆலயங்களிலே ஆண்டவரே மது சம்பூர்ணமான ஆசீர்வாதம் அந்த இடத்துல திரளாய் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆலயத்திலே வருகிறதான ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய நடைகளை காத்து கொண்டு உண்மையும் உத்தமமாய் உண்மை ஆராதிக்க துதிக்க உதவி செய்வீராக. உமது அன்பு அந்த இடத்துல பேரின்ப நதியாக மாறி அவர்கள் உள்ளங்களிலே அப்பா ஜீவன் நதியாய் பொழிய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கூட அந்த லட்சிக்கப்படாமல் இன்னும் அநேக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சபையிலே வந்து சேரும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. இன்னும் சாட்சியின் பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் நீர் அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். சபையிலே கர்த்தாவே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஞானமாய் செய்து முடிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக சபைகளிலே வருகிறதான ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு நல்ல அந்நிய ஐக்கியம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. சபைகளை கெடுக்கிறதான எல்லா நரிகளும் அப்பா குழி நரிகளும் எல்லா வேண்டாத
அகிதோப்பின் ஆலோசனைகளை கொண்டு வருகிறதான பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பெடுங்க. சபைகளிலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். சபைகளிலே ஆண்டவரே ஆத்துமாக்கள் திரளாய் வந்து சேரவும் ரட்சிக்கப்படவும் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அது எல்லா சபைகளிலும் இது பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா சபைகளிலும் ஊழியக்காரர்கள் உண்மையும் உத்தமமாய் உமது ஊழியத்தை செய்ய அப்பா உதவி செய்யுங்க. இந்த நாளிலே நிர்விசாரமாய் காணப்படுகிறதான எல்லா ஊழியர்களின் வாழ்விலே ஒரு மாற்றத்தை காண கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியக்காரர்களின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆலயங்களிலே அவர்கள் சரியான வழியிலே அந்த காரியங்களை சபைகளிலே நடக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா ஞானமாய் செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்படியாக ஆலயங்களிலே உமது சம்பூர்ணத்தினாலே நிரப்பி அப்பா ஸ்தோத்திரம். எப்படி நீர் யாக்கோப்பின் சுதந்திரத்தினாலே நீர் போஷிப்பேன் என்று சொன்ன உமது வாய் சபைகளிலே ஆண்டவரே காணப்படுகிறதான எல்லா நன்மையான காரியங்கள் இன்னும் தொடர சபைகளிலே சாட்சிகள் எழும்ப சபைகளிலே உமது அன்பு திரளாய் பொழிய கர்த்தன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே இந்த நாளிலே சபைகளிலே பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கூட ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவி அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் ஒவ்வொருத்தரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அவர்கள் கொடுத்திருக்கிறதான இந்த ஊழிய பாதை தரிசனத்தை இன்னும் அதிகமான அப்பா இன்னும் அதிகமாய் அவர்களை நீர் இந்த வழியிலே நடத்தி என்னென்ன அதிகமான ஆத்துமாக்கள் வந்து பரலோகத்துக்கு சேர்கிற ஒரு நல்ல கருவியாக இந்த சங்கமம் ஊடகம் மாறட்டும் அப்பா. இன்னும் தேசங்களுக்காக ஊடுருவி செல்கின்றதான ஒரு நல்ல ஊழியமாய் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாத அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே கூடப்பா இணைந்து பணிபுரிகிறேன் தானே எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவரீர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய வாழ்விலும் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவர் இந்த வேலையில் இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து இவர்களும் சாட்சியாய் நின்று இன்னும் அநேகருக்கப்பா ஆசீர்வாதமாக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே ஒரு நல்ல தெய்வீக பிரசன்னம் சமாதானம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. மற்றபடியாய் கூட ஜெபித்த டாலி சிஸ்டர்காய் ஸ்தோத்திரம். மகளை ஆசிர்வதிங்க. மகளுடைய கர்த்தாவே கணவனையும் மகளையும் கூட நீங்க ஆசிர்வதிங்க. அந்த குடும்பத்தில் அவர்களும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உமக்காய் ஊழியம் செய்ய பலப்படுத்துவீராக நன்றி செலுத்திக்கணும். இனி வருகிறதான ஜெப வீரர்கள் ஒருவர்த்தையும் தேவன் நீங்க ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கேட்டதையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? சிஸ்டர் இன்னும் வரலைங்க. வந்த உடனே நான் ஜாயின் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே. நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கற்பிணி தாய்மார்களுக்காகவும் சிறுபடிகளுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலியில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரையும் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இங்கே 2-3 நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மத்தி நீர் அசைவாடி ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு மாமென்றும் ஆமேன் என்றும்
பதில் தரப்போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா, விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் ரஜா. அப்பா, உமது ஆசீர்வாதத்தால் அவர்களை பெருகவே பெருக செய்வீராக சுவாமி. அப்பா, இந்த உலகத்திலே நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பும்படி சொன்ன தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. விசேஷமாக கர்ப்பிணி தாய்மாருடைய சுகபலத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய மருத்துவங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் இந்த காலத்தில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் அப்பா நல்ல வசதிகளும் எல்லாம் நிறைவாய் கிடைக்கும்படியாக அப்பா, அந்த குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தோ தீங்கோ வராமல் அவர்கள் சுகமாய் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து உமக்கு மகிமை சேர்க்க அவர்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. சிறுவர்களை வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன தேவனே, அப்பா, நீர் சிறு பிள்ளைகளில் அன்பா இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ நீர் அவர்களை அழைத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ரஜா. அப்பா, சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தையும் நல்ல கல்வியையும் நல்ல தேவைகளாய் சந்திக்க நீர் அவர்களுக்கு ஏற்ற வசதிகளை செய்ய நீர் குருவை செய்வீராக சுவாமி. மகிமையானவரே கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு, எந்த தீங்கோ பொல்லாப்போ அறியா தன்மைகள் அவை நீங்கி அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் என்றும் சிறக்க கிருபை செய்வீராக சுவாமி. மகிமையானவரே அப்பா, நீர் அவர்களுக்கு மல்சட்டை நிழலிலே அவர்களை பாதுகாத்து அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே அப்பா, சர்வ வல்லவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அவர்களை உமது கரங்களால் அணைத்து உமது அன்பினால் அவர்களை வழி நடத்தும்படியாக அவர்களுக்கு எந்த ஆபத்தோ தீங்கோ பொல்லாப்போ ஏற்படாதபடி அவர்கள் பாதுகாப்புடன் ஞானமாய் வளர்ந்து அவர்கள் அறிவு உள்ள பிள்ளைகளாக வளர அப்பா, அவர்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உகந்த நல்ல பிரஜைகளாக உருவாக்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிற பக்குவத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேளையிலும் நாங்கள் தாய்மாருக்காக நாங்கள் விசேஷமாக வருகிறோம் ஆண்டவர். அவர்கள் அந்த இறைவன் கொடுத்த அந்த பிள்ளைகளை அவர்கள் உமக்கு பிரியமான முறையிலே வளர்த்தெடுக்க நல்ல முறையிலே நல்ல அறிவாற்றலுடன் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் வளர்த்தெடுக்க நல்ல அறிவை ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ரஜா. விசேஷமாக அவர்கள் எங்கு போனாலும் பாதுகாப்பும் சுதந்திரமாய் அவர்கள் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. எந்த தீமையோ ஆபத்தோ அவர்களை மூடிக்கொள்ளாதபடி அவர்களை விலக்கி உமது செட்டையின் பாதுகாப்பிலே அவர்கள் அடைக்கலம் கிருபை செய்யும் ஆண்டவரே. அதிகமாய் இந்த வேளையிலே நாங்கள் சிறுவர்களுக்காக வருகிறோம். எத்தனையோ சிறுவர்கள் அங்கவீனமுற்று அப்பா, எத்தனையோ குறைபாடுகளுடன் பிறக்கிற இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் அவர்களை அவர்களுடைய வாழ்விலே எந்தவித குறையோ எந்தவித தீங்கோ எந்தவித அங்கவீனமோ ஏற்படாதபடி நல்ல சுகபலத்துடன் அப்பா அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே பிறக்க நீர் கிருபை செய்வீராக சுவாமி. சர்வ வல்லவரே அப்பா, நீர் நல்ல தேவன், இரக்கம் மிகுந்த தேவன் அப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக சுவாமி. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நீர் கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக நாங்கள் அந்த வேளையிலே நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகள் கடமைகளை சரியாக செய்வதன் மூலம் அந்த பிள்ளைகளை உமக்கு பிரியமாய் நடத்த நீர் அவர்களுக்கு நல்ல பரிசுத்தாவியின் கொட்டைகளால் நிரப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே
ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. நீங்க வாலிப ஜோதிகளுக்காகவும் முதியோருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், ஒரு அன்பு, ஆறுதல் இவர்களுக்குள்ளே உண்டாகும்படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, நீ பெரிய பிறப்பா. அப்பா பிதாவே, நீ நல்லவர், வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான பிறப்பா. நீ மகிமை நிறைந்தவர். உமது நாமம் உலகமெங்கும் ரட்சிக்கப்படுவதாக. அப்பா பிதாவே, நீர் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும் அப்பா. உண்மைக்கு இருந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் ஜெபத்துக்கு ஒரு வல்லமை செய்ய நீர் நல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை உமது கரங்கொண்டு அவர்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. அப்பா அவர்கள் இங்க போனா என்ன வந்தா என்ன, அவர்களோடு கூட இருந்தகப்பனே. அவர்களோடு கூட இருந்தகப்பனே. அவர்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று கற்றுக் கொடுத்தகப்பனே. தீவு சாட்சிகள் அவர்கள் மாறி அப்பா பிதாவே, இந்த உலகத்திலே அவர்கள் தேவ பிள்ளைகளாக மாறச் செய்திருளும் அப்பா. உமது நாமத்தை அவர்கள் எங்கும் பரப்ப செய்திருளும் அப்பா. அப்பா அவர்களுக்கு நல்ல வல்லமையை கொடுக்கும் அப்பா. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்க அவர்கள் மேலே ஒரு தேவ ஊற்று தண்ணியை அவர்கள் மேல் தெளியும் அப்பா. அன்பான தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் இரண்டு கேட்கிறேன் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு செய்யறதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, வயசு போனவர்கள் ஆண்டவரே உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே தாய் தகப்பனை விட்டு ஆண்டவரே எவ்வளவு பேர் இழந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்கிற தகப்பனே, அவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் அப்பா. அவர்கள் மேல் அன்பை செலுத்தும் அப்பா. அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுமப்பா. இயேசுவே, நீர் நல்லவரப்பா, வல்லவரப்பா. உம்மால் கூடும் அப்பா. அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவர்கள் சீரும் சிறப்புமாயிருக்க அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூடும் தகப்பனே. அவர்கள் சந்தோஷமாயிருக்க நீ வல்லமை செய்யும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. நாங்கள் சிறு செபத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பலனை எங்களுக்கு தரும்படியாக கேட்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இறந்து கேட்கிறோம் அப்பா. நீ பெரியவரப்பா, நீ நல்லவர், வல்லவரப்பா. அப்பா அந்த நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் வெளியே போனாலும் அவர்களோடு கூட இருமப்பா. அவர்களுக்கு எந்த தாமதமும் இல்லாமல் மருந்துகள் வசதிகள் எல்லாம் நீரே அவர்களுக்கு பொழிந்தருளும் தகப்பனே. அவர்கள் எங்களுக்கு மருந்தில்லையே என்று கவலைப்படக்கூடாத தகப்பனே. அவர்கள் சுகபலனா இருக்க வல்லமை செய்யும் தகப்பனே. அவர்கள் சாப்பாட்டுக்கு ஆண்டவரே வழி இல்லாமல் இருக்கக்கூடாது தகப்பனே. அவர்கள் மேலே ஒரு அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா இப்ப எல்லாம் விலைவாசிகளா இருக்கின்றது தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. நீ பெரியவரப்பா, நீ வல்லமை செய்யக்கூடியவரப்பா. இயேசுவே, இந்த சங்கம வானொலிக்காக வருகிறேன் தகப்பனே. லீசியனா குடும்பத்தை எமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் சோவில் நான் இருக்கணும் தகப்பனே. இந்த சங்கம மாலையை நடத்துறதுக்கு அவருக்கு வல்லமே கொடுக்கும் தகப்பனே. இயேசுவே, இந்த சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவன் பிள்ளைகளையும் எமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசுவே, இந்த சங்கம வானொலிக்கு கூடான கோடி கோடி நன்றிப்பா. நான் சிறு செவந்தான் அப்பா செய்யறது தாயே. செவத்தை கேட்டு எனக்கு உதவி செய்யறதுக்கு நீ வல்லவரும் நல்லவருமா இருக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. நீங்கள் கலாசிலனுக்காகவும் சுபாவுக்காகவும் அல்போன்ஸ் அவர்களுக்காகவும் எங்கள் தேசத்திலே சுற்றுலாவுக்காக கடந்து செல்லும்
பிள்ளைகளையும் காக்க வேணும் என்று சொல்லி, விமான பயணங்கள் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆமாண்டவரே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட வந்து எங்களை அணைகட்டி நிரப்பி அப்பா இந்த இடத்துல ஜீவனோடு கொண்டு வந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தந்தையே கத்தாவே, அப்பா நீங்கள் எங்களை நினைத்தருளி இருக்கிறீங்கள் ஆண்டவரே, நினைத்தருளி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஆவியானவர், நாங்கள் எங்கோ என்றோ எப்படியோ மாய்ந்து மடிந்து போயிருப்போம் என் ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகளாக ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் எப்படியோ அழிந்து போயிருப்போம் என் தகப்பனே. நீங்கள் எங்களை நினைத்தருளி இருக்கிறீங்கள் என் தேவனே. அப்பா கத்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக என் தேவனே, எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து கேட்டு ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா ஒவ்வொன்றுக்குமாக எங்களுக்கு பதில்களை தந்து இருக்கிறபடியாலே தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறோம் என் தகப்பனே கத்தாவே. அப்பா நீங்கள் எங்களுடைய தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எப்போது நீங்கள் வழிவிட்டு விடாதபடி காத்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு கோடி நன்றி தகப்பனே கத்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருபோதும் உங்களை விட்டு விலகி போகாதபடி தகப்பனே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, நாங்கள் என்னென்ன செய்வது ஏது செய்வது என்று ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு கேட்கவும் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கவும் ஆண்டவரே. அப்பா ஆலோசனை கொடுக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே என்று அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. மாற்றி போட்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. மனே கத்தாவே, ஆவியானவரே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தந்தை ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, எத்தனையோ தடைகள் எத்தனையோ தடங்கல்கள் ஆண்டவரே கத்தாவே, சத்ராதி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு எங்களுக்கு செய்கிற தடைகள் தடங்கல்களை அப்பா நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே எங்களை காத்து நிரப்புகிறீங்களே ஆண்டவரே, வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆவியானவரே, இலங்கைக்காக இந்த இடத்திலே நாங்கள் இந்த ஜெபங்களை கேட்டு கூடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே, ஆவியானவரே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவரே. கத்தாவே, இந்த இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய அன்பினாலே மூடி அணை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தாவே, ஆவியானவரே, இந்த மக்கள் ஆண்டவரே ஒரு சுபிட்சமாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அப்பா இந்த ரட்சிக்கப்பட்டும் ரட்சிக்கப்படாத மக்களும் கூட என் தகப்பனே கத்தாவே, ஆவியானவரே, உம்மை அறிகிற பிள்ளைகளாக உம்மை அறிந்து ஒரு அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே கத்தாவை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே, ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் யாவரும் என் தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. அப்பா, வஞ்சகத்தின் ஆவியினால் வஞ்சித்து போகாதபடி பண பிரியர்களாக இருக்காதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவர். அப்பா, இந்த பணத்தின் ஆசையினால் என் தகப்பனே எத்தனையோ நல்ல காரியங்களை என் தேவனே அப்பா உம்மை அண்டி ஓடி வருகிற காரியங்களிலும் கூட ஆண்டவரே விடுவித்து போய்கொண்டிருக்கிறார்கள் என் தகப்பனே. கத்தாவே, இவர்களை அப்பா நீங்கள் கண்ணோக்கி காண்கிற தேவன் ஆண்டவரே. கத்தாவே, இவர்கள் ஆண்டவரை சத்ராதின் பிடியில் வஞ்சித்து போகாதபடி என் தகப்பனே கத்தாவே இவர்களை அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே எல்லா தேசத்திலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும்
உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, நினிவேலுக்காக இறங்கினீங்களே அப்பா, ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் இறங்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் இறங்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, வருங்காலங்களில் தேவனே, இந்த பணங்களுக்காக, இந்த பண பிரியர்களாக, இந்த சொத்துக்கு பிரியர்களாக தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரை இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு ஊடாக தகப்பனே, இந்த மனிதர்கள், இந்த சகோதர சகோதரிகள் மாண்டு போவதை அப்பா அறியாமல் நடந்து ஒருவரை ஒருவர் கோபித்து ஒருவரை ஒருவர் அப்பா தகப்பனே இவ்வளவோ வார்த்தையினூடாக பேசி அப்பா கோபங்கள், பொறாமைகள், இடிச்சல்கள், ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே இப்படியோ எல்லா பேச்சுக்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்களை எல்லாம் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியான செயல்கள் இந்த சகோதரர்கள், இந்த மக்கள் செய்யாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, இந்த உலகத்தின் ஆசைகள் எல்லாம் வீணென்று அறிந்து ஆண்டவரே, எல்லாம் மாய என்று அறியக்கூடியதான ஞானத்தை இவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, இப்படியாக ஆண்டவரே பணப்பிரியர்களாக இருந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வர முடியாமல், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள வர முடியாமல், உம்முடைய பரிசுத்த நாமத்தை ருசி பார்க்க முடியாமல் தகப்பனே எதையோ அப்பா அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. ஆவியானவரே கர்த்தாவே, நாங்களும் கூட தகப்பனே இப்படியான காரியங்களில் விழுந்து போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, இந்த சத்திராதி எங்கள் ஒவ்வொருவரையும் வஞ்சித்து போகாதபடி அப்பா தகப்பனே எங்களையும் பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கம வானொலியிலே வந்து செபிப்பது எவ்வளவு மேன்மையாக சந்தோஷமாக எங்களை நிரப்புகிறதே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. அதே போல கர்த்தாவே, எந்த இடத்திலும் எந்த மூலைகளிலும் எங்கு சென்றாலும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே அப்பா என்று நாங்கள் கதறுகிற வேளையிலே தகப்பனே எங்களை அப்பா அணைக்கிறீங்களே, அணைத்து காக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியான செயல்கள், இப்படியான எண்ணங்கள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபித்து வாஞ்சித்து கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அறியாமல் நடக்கிற நடைகளை ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என் தேவனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள், உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளானாலும் பெரியோர்களானாலும் பெற்றோர்களானாலும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்காணித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமது பாதையில நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய பாதையில வழி நடத்துங்க ஆண்டவரே. வழி தப்பி போகாதபடி, வழி விலகி போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாளிலும் என் தேவனே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, சுகம் கொடுக்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, அப்பா நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கு நீங்கள் பரிகாரியாக இருந்து அப்பா ஒவ்வொருவருக்கும் சுகத்தை நீங்கள் கொடுக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளர்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் தேவனே கர்த்தாவே. அதே போல என் கர்த்தாவே, ஆவியானவர் இந்த சங்கம வானொலியினூடாக ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு நோயாளர்களையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, கலா சிஸ்டரோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த சகோதரிக்கு ஆண்டவரே பரிபூரண சுகத்தையும் விடுதலையும் கொடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகளை காட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே,
அந்த சகோதரிக்கு ஆண்டவரே எந்த ஒரு நோய் நொடியும் வராதபடி என் தேவனே கத்தாவே அந்த சகோதரி மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து ஜெபிக்க கூடியதான வல்லமையும் கிருபையும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த சகோதரியை உம்முடைய ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கத்தாவே அப்பா என்னுடைய அண்ணன் அல்போன்ஸ் அண்ணனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே அந்த சகோதரனோடும் அந்த குடும்பத்தோடும் தகப்பனே கூட இருங்க ஆண்டவரே. கத்தாவே அந்த சகோதரனுக்கு வருகிற எல்லா நோய்கள், எல்லா இடைஞ்சல்கள், எல்லாவற்றையும் எல்லா வேதனைகளையும் தகப்பனே கத்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அந்த சகோதரருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்தேன் தேவனே. மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த வீட்டுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரே. கத்தாவே தாங்கள் தனிமை என்று எண்ணாதபடிக்கு தகப்பனே உம்முடைய தூதர்களை அவர்களுக்காக அனுப்பி என் தேவனே அவர்களுக்காக ஆண்டவரே அந்த இடங்களில் ஒரு உதவியை ஒரு மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரி அடுகிற வேதனைகளையும் கண்ணீரையும் நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே அந்த சகோதரியின் கண்ணீரை நீங்கள் உம்முடைய துருத்தியில் அப்பா வைத்திருக்கிறீங்கள் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆவியானவரே அப்பா அந்த சகோதரியை பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த சகோதரியை போக்கிலும் மரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த இருவரும் ஆண்டவரே அப்பா தனிமையாகப்படுகிற வேதனைகளை கண்ணீரையும் காண்கிற தேவன் ஆண்டவரே. கத்தாவே அந்த சகோதரியை அந்த சகோதரனை பொறுப்படுத்தி அந்த வீட்டில் ஒரு சமாதானத்தை நிறைவையும் கொடுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த சகோதரர்களுக்கு தேவையினால் பூர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. மனித தயவுகளை கொடுங்க ஆண்டவரே. அதே போல என் கத்தாவே அப்பா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோடும் கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கைப்பிடிக்கவும் ஆண்டவரே. தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலகி போகாதபடி என் தகப்பனே அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தினால் அன்னை கட்டி ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் சந்ததிகள் ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே இவர்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அன்னை கட்டி அப்பா வழி கட்டி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினாலும் சுகத்தினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளோடும் அப்பா இந்த சகோதர சகோதரிகளோடும் கூட இருந்து பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோசிரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே சுபாவை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே சுபாவோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே சுபாவின் அப்பா இருதயங்கள் இருக்கிற எல்லா எண்ணங்கள் ஏக்கங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறீங்கள் என் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரி ஆண்டவரே உமக்குரிய சகோதரி ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிற அந்த சகோதரி ஆண்டவரே. கர்த்தாவே அந்த சகோதரியை பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அந்த சகோதரிக்கு அப்பா என்னென்ன தேவைகளோ என்னென்ன நோய்களினால் என்னென்ன வேதனைகளினால் அப்பா கண்ணீரோடு இருக்கிறாளோ தகப்பனே கர்த்தாவே அந்த சகோதரியை நீங்கள் அணைத்து பொறுப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள் அந்த சகோதரியை வைத்து மூடுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் அந்த சகோதரியை கழுவுகிறேன் ஐயா. அந்த சகோதரிக்கு ஏற்பட்டுள்ள எல்லா நோய்களும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் என் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரி திரும்பவுமாக இந்த இடங்களில் வந்து ஆண்டவரே எங்களோடு வந்து ஜெபிக்கிற வல்லமையை கொடுங்க ஆண்டவர். சுகத்தை கொடுங்க ஆண்டவர். இந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர். தேவனே அந்த சகோதரியை வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரை.
நன்றி ஆண்டவரே, சோசரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே, அப்பா இந்த வெக்கேஷன் காலங்களில் என் தேவனே, இந்த சுற்றுலா பயணங்கள் செல்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தகப்பனே, இந்த சுற்றுலா பயணங்களில் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே சென்று சமாதானத்தோடு வரவும் ஆண்டவரே, எந்த ஒரு ஆபத்துகளும் அப்பா இந்த சகோதர சகோதரிகளுக்கு அப்பா இந்த மக்களுக்கும் வராதபடி என் தேவனே, அப்பா உம்முடைய சிறகுகளால மூடி தாங்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு விமானத்திலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் என் தேவனே. ஒவ்வொரு விமானத்திலும் உம்முடைய சிறகுகளால மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, விமானம் ஓட்டுற விமான விமானிகளோடு ஆண்டவரே கூட இருங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் விமானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னமாகவே தங்களுடைய விமானங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிந்து ஞானத்தோடு அதை ஓட்டும்படியாக என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு விமானிகளோடும் கூட இருந்து அப்பா தகப்பனே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அப்பா அந்த ஓடுகிற வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே எந்த ஒரு ஞானம் இல்லாத செயல்களும் செய்யாதபடி ஞானத்தோடும் கருத்தோடும் ஆண்டவரே அந்த விமானங்களை ஓட்டக்கூடியதான வல்லமையும் கிருபையும் கொடுங்க ஆண்டவரே. நல்ல உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. சோர்வுகளின் ஆவிகளை எடுத்து போடுங்க ஆண்டவர். தங்களோடு வருகிற அப்பா 300-400 பயணிகள் மக்கள் வருகிறார்கள் என்ற எண்ணத்தோடு, உயிர்கள் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு தகப்பனே அவர்கள் ஆண்டவரே நேர்த்தியான பாதை, சரியான பாதைகள் அந்த விமானங்களை ஓட்டும்படியான அப்பா தைரியத்தையும் கிருபையும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சுற்றுலா பயணிகளும் தகப்பனே கர்த்தாவே போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் சமாதானத்தோடு நிறைவோடும் இருந்து ஆண்டவரே திரும்பமாக தங்களுடைய குடும்பங்களில் வந்து சேரும்படியாக தங்களுடைய வீடுகளில் வந்து சேரத்தக்கினதான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவர். உம்முடைய வழியில் உம்முடைய சரியான வழியான பாதைகளில் அவர்கள் சென்று வர ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரை வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை தந்து அப்பா இந்த இடத்திலே நீங்கள் ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே இன்னையும் ஆண்டவரே இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவரே இந்த இடத்திலே எனக்கு ஒரு இடத்தை தந்து அப்பா எனக்கு என்னை ஜெபிக்க வைத்த அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே இதை வழி நடத்துற இந்த ஊழியக்காரன் மேல் உமது கரம் கூட இருப்பதா, இந்த குடும்பங்கள் மேலும் உமது கரம் கூட இருப்பதா, இந்த ஊழியக்காரன் இந்த குடும்பங்கள் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகள் வழி விலகி போகாதபடி தகப்பனே, வஞ்சித்து போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, வேதனைக்குட்பட்டு போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க தகப்பனே. இந்த ஊழியக்காரன் அப்பா இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எவ்வளவோ, இந்த சங்கம வானொலி என்கிற ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறதை அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவோ ஆண்டவரே அப்பா இந்த கருவிகளினால் ஆண்டவரே இதுகள் இயங்காமல் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே. அந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே தகப்பனே நல்ல மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த சகோதரன் ஆண்டவரே மற்றவர்களுக்காக எண்ணுகிற எண்ணங்கள், நன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என் தேவனே. கர்த்தாவே அவ்வை யாவற்றையும் நீங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் சேர்த்து வைத்திருக்கிறதை அப்பா நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த சகோதரனோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் கூட இருந்து அப்பா இந்த சகோதரன் அப்பா
சத்ராதியின் பிடியில் வஞ்சித்து போகாதபடி அப்பா ஒவ்வொரு மனிதர்கள் அப்பா சத்ராதி மூலமாக ஒவ்வொரு மனிதர்கள் இந்த சகோதரனை கெடுக்காதபடி வஞ்சித்து போகாதபடி என் தகப்பனே வேதனைக்குட்பட்டு போகாதபடி ஆண்டவரே தகப்பனே மென்மேலும் இந்த சங்கம வானொலி பழகி பெருகும்படியாக என் தகப்பனே கத்தாவே இந்த சகோதரனோடு கூட இருந்து அணை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் இந்த சங்கம வானொலி வந்து ஜெபிக்கிற அனைவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா வராத ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே வந்து இந்த இடங்களில் ஜெபிக்க தக்கினதான வல்லமையும் கிருபையும் கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் என்னையும் என் மகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா தகப்பனே வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவரே சோசிரம் ஆண்டவரே எல்லா துதிகரமாகவும் எம்மக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ கர்த்தர் உங்களோடும் மகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய யூரோப்பா தேசங்களுக்காக இந்த இந்திய நாட்களில் எரிமலைகள் அதிகமாய் எல்லா தேசங்களிலும் இருக்கிறது, கனடாவிலும் இருக்கிறது, ஜெர்மனியிலும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பயப்படாததினால் வருகிற காரியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் கீழ்ப்படிவையும் கட்டளையிட்டு தேவன் தாமே இவர்களை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் யூரோப்பா கனடா தேச மக்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. சுமதி கூட ஓகே. நாங்க பாஸ்டர் பண்ணுங்க. எங்கள் யூரோப்பா தேசங்கள் கனடா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல எரிமலைகள் இருக்கிறது. இந்த எரிமலைகள்ல இருந்து பாதிக்கப்பட்ட வீடுகள் காக்கப்பட உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. அவருடைய மனைவிக்காய் ஆண்டவரே தகப்பனே அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே காத்து ஆட்டு மக்களை காத்து சுகவர நாகத்தை கட்டளையிட்டு வரத்தை இது முதல் கொண்டு இன்றைக்கும் காத்து ஆனந்தத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக ஆண்டவரே இந்த சமூகமானது எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே ஜாதிகளுக்குள்ளும் எல்லா ராஜாக்களுக்குள்ளும் ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கப்படுத்த செய்யுங்க. அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்வதாக ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே வாசிக்க தெரியாதவர்கள் கர்த்தாவை கண் பார்வை இல்லாதவர்கள் எல்லாம் தேவ வார்த்தையை கேட்பவர்களே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சங்கமம் அப்படி இல்லையோ எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே அதற்கான கிருபை செய்யும்படியா அதற்கான உதவி செய்யும்படியா ஆண்டவர் அதற்கான இன்னும் இன்னுமா நீக்கி பாடும்படியா ஆவியானவரே சபாடி தொகுத்து வாங்குவதான சகோதரிக்காக கண்களுக்காக பிள்ளைக்காக இருக்கும் ஒவ்வொருவரை கர்த்தாவே ஜெபாவினால நிரப்பி ஆண்டவரே தகப்பனை பாதுகாப்பு பதிலாக ஆண்டவரே நாளிலும் ஆவியானவரே ஆண்டவரே இதோ ஆண்டவரே
நாளைக்கு பல என்னோடு பிரதேசங்கள் மீது மனவிளம்பப்படுகிறது கர்த்தாவை வரது தீமைக்கு தேசங்களை ஜனங்களை விலக்கி காத்துக் கொள்ளுமாறு அதிகானவரை நாங்கள் பொறுக்கிற பద్ధதி தான் நாட்களை தெரிந்து நாட்கள் வீடு மறைந்திறங்கி மழை வருகிற அதுல ஒரு மாற்றம் ஆவியானவரை ஆவியானவரை வழியிலே மொத்தம் செய்வது மன்னித்து ஆண்டவரை தேசங்கள் ஜனங்களை பாதுகாத்து கருத்து நாமத்தை ஆண்டவரை தாப்பனே ஆவியானே உயர்த்தி ஆண்டவரை பரிபட்டமாய் தாழ்த்தி செல்வங்களுக்கிறேன் ஸ்ரீவந்தங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பேசுறோம் சிஸ்டர். ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். மேக்கோ இருக்கும் பாஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த அமெரிக்கா டெக்ஸில் அந்த நாட்டிலே ஏற்பட்ட அழிவிலே அங்கு இருக்கிற மக்களை கர்த்தர் மீட்க வேணும், ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய நீர் தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த மக்கள் இயேசு அறிந்து கொள்ள நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் பழைய கடின இதயத்தில் வாழுகிறார்கள். ஆண்டவரே, அந்த தேசங்களில் அழிவு வராதபடி, யுத்தங்கள் வராதபடி, இந்த கடைசி நாட்களில் அந்த மக்களை இழுத்து கொள்ளும்படியாக இயேசுவே ஜெபிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவரே, ஒவ்வொரு தேசங்களும் யுத்த தேசங்களும் அந்த யுத்த ஆயுதங்களை விட்டு உம்முடைய ஆயுதங்கள், உம்முடைய உணவுக்கு உற்பத்திக்குரிய ஆயுதங்களாக அந்த யுத்த ஆயுதங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய விருப்பம் அதல்லவா? யுத்தங்களை நீ விரும்புவது இல்லை அல்லவா? உம்முடைய நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மனிதர்களுக்கு சமாதானத்தை, தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆண்டவரே, அந்த அமெரிக்கா தேசத்துக்காக அந்த தேசத்துல நடக்கிற அந்த ரைட்ஸுகள் இல்லாமல் ஆக்கி, அந்த அழிவுகள் இல்லாமல் ஆக்கி, அந்த தேசத்தை இன்னும் இயேசுவின் ராஜ்யமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு யுத்த தேசங்களிலேயும் அந்த யுத்தங்கள் ஒரு அழிவை கொண்டு வருகிறது. யாரவரை உம்முடைய விதாகமத்தை யுத்த ஆயுதமாக எடுத்து ஒவ்வொரு இளைஞர்களும் யுவதிகளும் ஒவ்வொரு மக்களும் யுத்தம் செய்வார்களாக. உம்முடைய
ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் கவசத்தையும், சத்தியம் என்னும் அரைக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசத்தின் கேடகத்தையும் அணிந்து உம்முடைய யுத்தத்தை செய்வார்களாக. தீமைகளில் இருந்து மக்கள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவே, ஒவ்வொரு தேசங்களும் யுத்தத்தை விரும்பாதபடி ஒரு கட்டளை இடுவீராக, சமாதானத்தின் கட்டளையாக. இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்களுடைய கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியில வந்து சமாதானமாக சந்தோஷமாக மக்கள் வாழ கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானட் தொடருங்கள். God bless you, Leslie. God bless you, Janet. அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டொனால்ட் பிரதர். நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதில் இருக்கிறவர்களுக்காக, வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழிநடத்தணும். பிதாவே, தேவனை பொறுப்படுங்களப்பா. மரியாதைய கர்த்தரே, இந்த வேண்டுகோளுடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. தேவனே, சிறுவெளியப்பா, சகல நோய்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்தீங்களப்பா. இயேசு ராஜாவே, யார் யார் நோயிலோடு வியாதிகளோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் இயேசு ராஜாவே, உங்களுடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள அன்னிப்பை குணப்படுத்துங்களப்பா பிதாவே. எல்லா அழிவு நன்றிகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இவனே இந்த நோயோடு ராஜாவே, தேவனே சந்ததி சந்ததியாய் பிதாவே. தேவனே, பரிபூர்ண சுகத்தை பிதாவே, மன்னித்து சுகத்தை தேவன். நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. உம்முடைய தூய தலைமுறை சொல்லுங்களப்பா பிதாவே. யார் யார் கட்டுண்டிருக்கிறாளோ, சுவைப்பட்டிருக்கிறாளோ, கண்ணீரோடு இருக்கிறாளோ ராஜாவே, தேவனே உம்முடைய பிதாவே. பிதாவே, ராஜாவே, நன்றி அப்பா. ராஜாவே, நன்றி அப்பா. அன்புடைய ஐக்கியம் ராஜாவே, தேவனே நன்றி அப்பா. நீங்கள் வார்த்தை நன்றி அப்பா. இயேசு ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே. அங்கு பிதாவே, பிதாவே, அவளுக்கு பிதாவே, பிதாவே, நன்றி ஆவியாளர். நீங்கள் பிதாவே, இலங்கை மாத்திரமல்ல பிதாவே, பிதாவே, நோயோடு வியாதி பிதாவே, பிதாவே,
நன்றி என்றவனே சொஸ்தம் ஐயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி என்றவனே சொஸ்தம் அப்பா பிதாவே. சங்கம ஊழியத்தை நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சமீபத்துக்கு நீங்கள் நான் உங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்களை ராஜாவை சந்ததியின் மேலும் நன்றி என்றவனே நீங்கள் அப்படி ஆசைப்படுவதற்கு நன்றி என்றவனே புறப்படும் அப்பா. ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் எங்கள் தேசத்தோடு மக்களோடு ராஜாக்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமா ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களும் யாருக்கெல்லாம் ஆண்டவரே படிப்பு வரையில படித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, எக்ஸாமுக்காக காத்துட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ ஞானத்தினாலும் புத்தியினாலும் கல்விமாலும் நாவினாலும் நிரப்பும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை காணக்கத்தை கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவன் குடும்பத்தை சந்ததியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகள கூட ஆண்டவரை படிப்பு ஆண்டவரை படிப்புல தேறி ஆண்டவரை உலகத்துக்கு ஆண்டவரை அப்பா ஊழியக்காரரை உலகத்துக்கு அதிகாரிகளாக வெட்டும்படியாக ஒப்புக்கொண்டு ஆசீர்வதிச்சு பேக்கிறேன். சங்கம வானொலியை ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கு ஆண்டவரை இந்த ஊழியர்களை செய்ய ஆண்டவரை உறுதுணையா இருந்து ஊழியர்களை செய்ய கர்த்தர் கிருபையா இருந்து ஆண்டவரை அப்பா அந்த இடத்துல நல்ல ஊழியக்காரரை கொண்டு சேர்க்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அந்த ஊழியர்களை இன்னும் கட்டி முடிக்க ஞானத்தை கொடுங்க. இன்னும் வாலிபர்கள் ஊழியம் ஆண்டவரை சிறுவர் ஊழியம் என்று சொல்லி ஆண்டவரை ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுவீராக இந்த ஊழியங்களை செய்ய ஜெபத்தில கருத்திருக்க அநேக ஆண்டவரை ஜெபத்தில வாழ்ந்த உள்ள பிள்ளைகளை இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்து உங்களுடைய காரியங்களை நிகழ்விக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கிருபை வெளிப்படட்டும் ஐயா. அந்த இடத்துல உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா. சாட்சியுள்ள ஒரு ஆண்டவரே ஜெப குருபாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்ப அதே போல வானொலியில கேட்டுக்கொண்டு தேசத்துல கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்களோட பிள்ளைகளுக்கு கல்விமான ஞாபகம் கொடுப்பீராக. படிப்பு தடையின்றி ஆண்டவரை வர்ற பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவரை பிள்ளைகளுக்கு படிப்புல ஞானத்தை கொடுத்து தேவ ஆண்டவரை ஊழியங்களை சேர பிள்ளைகளாய் உலகத்துக்கு ஆண்டவரை அதே போல உலகத்தில் அதிகாரிகளா வைக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை ஒப்புக்கொண்டு ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஐயா. இலங்கை தேசத்தை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறேன். கல்வித்துறை ஒப்புக்கொடுக்கிறேன். கல்வித்துறையில இருந்து ஆண்டவரை அப்பா கல்வித்துறை அமைச்சரை ஒப்புக்கொடுத்து வைக்கிறேன். ஆண்டவரை எத்தனையோ ஏழைகள் திக்கற்றோர் அநாதிகள் விதவைகள குடும்பங்களுக்கு ஆண்டவரை இவர்கள் இலவசமா எல்லாம் கொடுத்து அவர்களை முன்னின்று அவர்களை அந்த தேசத்துக்கு ஆண்டவரே உலகத்தை கலக்கிறவர்களாய் படிப்புல ஆண்டவரை அவர்களுக்கு முன்னின்று உதவி செய்து அவர்களை ஆட்சி அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தோடு நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எல்லாரையும் அவர் விசாரிக்கணும். ஆண்டவரே எல்லா 25 மாவட்டத்திலும் இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுகள் பிரின்சிபல் டீச்சர்மார்களுக்குள்ள ஆண்டவரை ஒரு மனப்பட்டு அந்த பிள்ளைகளுக்குள்ள வேற்று பிரிவு வராதபடி நீ இந்த சாதி நீ கஷ்டப்பட்ட நீ உனக்கு படிப்பு வராது என்று சொல்லி அவர்களை புறங்கூறி அவங்களை புறங்கழித்து வெட்டாதபடி என் தேவனுடைய கிருபையின்படி ஆண்டவரே நீர் இறங்கி என் தேசத்துல ஒரு கல்விமான நாவை வைத்து என் தேசத்துல எல்லா பிள்ளைகளுக்குள்ளையும் படிப்பு ஞானத்திலையும் தேர்ந்தவனாக இருக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதை செய்யும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே
ஒவ்வொரு ஸ்கூல்கள் யூனிவர்சிட்டியில எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய நாமம் ஆண்டவரை வெளிப்படுவதாக. நீர் தேசத்தில ஆண்டவரே இந்த இடத்துல இந்த கல்வித்துறையில குறைவுகள் இருக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீ கிரியை செய்வீராக. அந்த இடங்கள்ல எல்லாம் கிரியை செய்து அந்த ஆண்டவரே அந்த படிக்கிற பிள்ளைகள் ஆளுகை செய்வீராக. எல்லாம் இலவசமா கொட்டுக்கட்டு, கோப்பி புத்தகங்கள் எல்லாம் இலவசமா கொட்டுக்கட்டு, உடுப்புடவை சூழல் எல்லாம் இலவசமா கொட்டுக்கட்டு. அதுக்கான அதிகாரி, அதுக்கான ஞானமுள்ள அதிகாரி இதன் தேசம். இந்த தேசத்துல நான் இருக்கும்போது நல்ல காரியங்களை செய்யணும். நீதி தேவன் நீதியாகி கேட்பார் என்று சொல்ற தேவ பயத்தோட ஆண்டவர் இந்த அதிகாரிகள் செயல்பட இலங்கை தேசத்துல கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே தேசத்தின் அதிகாரிகளுக்குள்ள என் தேவன் ஆண்டவரை கிரியை செய்யுங்க. என் தேசத்தை கல்வியால் கட்டி எழுப்ப வேணும். எதிரே குறைந்து போயிடக்கூடா. வருங்கால சந்ததி எல்லாவற்றிலும் நல்ல நுழைச்சுள்ளவர்களாய் இருக்க வேணும். புத்திமான்களாய் ஞானவான்களாய் இருக்க வேணும். என்னென்ன பாடங்களை கொடுக்க வேணும் ஆண்டவரை டியூஷன் எல்லாம் ஃப்ரீயா எடுக்கணும். ஸ்கூல்கள்ல ஆண்டவரை எப்படியா சட்டங்களை எல்லாம் ஏற்படுத்த என் தேசத்து அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஸ்கூல்மார், டீச்சர்மார், ஃப்ரெண்ட்ஸ்மாரோ எந்த ஆண்டவரை கிரியலும் ஆண்டவரை பலமான கிரிய செய்யாதபடி எல்லாரும் பிரியா ஆண்டவரை இலவசமா பாதுகாப்பா போய் இஸ்ரவேலுக்கு படிப்பித்து வர்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷித்த வண்ணமாய் ஆண்டவரை இவர்களை படிப்பிக்கிறதுக்காக மாத்திரம் ஆண்டவரை என் தேசம் முன்னேறுவதாக, என் தேசம் முன்னேறுவதாக. படிக்காத பிள்ளைகள் வேலைகளுக்கு போகலாம் ஆண்டவர், அது ஒரு சட்டம் இருக்குது. இருந்தாலும் இப்பத்திய நாளுக்கல்ல கஷ்டத்துல அந்த பிள்ளைகள் எவ்வளவோ ஆண்டவரை காய்தாபன்னு குழைச்சி கொடுக்க வேண்டிய காலமா சிறு வயதுல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை படிச்சு அவர்களுக்கு ஒரு கொஸ்டனை கொடுத்து அவர்களை கொண்டு அவரு ஆண்டவரை பாதுகாப்பின் இடத்துல வைத்து இவர்களுக்கு எல்லாம் என் தேவ ஆவியானவர் அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை ஞானத்தை கொடுத்து பாதுகாத்து கல்வியில அவர்கள் வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாம் இலவசமாகட்டும், இலவசமாகட்டும். திக்கோர் அநாதைகள், விதவைகள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இலவசமா கல்வி எல்லாம் இலவசமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். டியூஷன் எல்லாம் ஆண்டவரே அப்பா காசு இருக்கிறவங்க டியூஷனுக்கு போவாங்க, காசு இல்லாதவங்க டியூஷனுக்கு போக மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளையோட படிப்புல எல்லாம் மந்த புத்தியா போயிடுவாங்க, மந்த இனமா போயிடுவாங்க. ஆனா காசு இருக்கிறவங்களால டியூஷனுக்கு விட்டு ஒவ்வொரு பாடத்திலே ஆண்டவரை முன்னோறி கொண்டு போற காலமா இருக்கிறபடினாலே, ஆனாலும் அப்படி இல்லை. எல்லா பிள்ளைகளை ஆண்டவரை மனமடிவுக்கு ஆக்காதபடி எல்லாரும் ஒரே சரி சமனாய் ஆண்டவரை படித்து முன்னேற கர்த்தர் கிருபை செய்வீராக, படித்து முன்னேற கிருபை செய்வீராக ஆண்டவர். அப்ப அந்த யூரோப் தேசத்துல எல்லாம் அப்படித்தான் ஆண்டவரை படிக்காதவர்களுக்கும் படிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் எல்லாரும் ஒரே மனநிலையில நடத்துறதை நாங்க பாக்குறோம். அந்த சட்டம், அந்த அதிகாரம், அந்த நீதி, அந்த ஞானம், அந்த பாதுகாப்பு அங்கேயும் வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நாமத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறேன். கல்வி அதிகாரி இதுகளுக்கு எல்லாம் ஆண்டவரை பொறுப்பாக இருந்து இலங்கை தேசத்துல கல்விகளை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தந்த பிள்ளை மாத்திரமல்ல, தந்த சந்ததி மாத்திரமல்ல, தந்த சொந்த மாத்திரமல்ல, படித்து முன்னேற வேண்டும் என்ற அந்த தீமையான அந்த நினைவு இயேசுவின் நாமத்திலே வேரோட புடுங்கப்படுவதாக. என் தேவனுடைய ஆண்டவரை திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளும் செயல்பட வேண்டும். சிறு பிள்ளைகளுக்காக, படிக்கிற ஸ்கூல்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர், அதை மட்டுமில்ல ஊனமுற்றவர்களுக்காக இவர்கள் ஆண்டவரே ஒரு அதிகாரமும் நீதியும் என் தேசத்துல வெளிப்பட வேணும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல ஒப்புக்கொடுத்து என் தேசத்துல கல்வி பெருகட்டும், கல்விமானின் நாவுகள் பெருகட்டும். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஆண்டவரே தேவ பாடத்தை பைபிளை கற்றுக் கொடுக்கிற வசனத்தை கற்றுக் கொடுக்கிற ஸ்கூல் ஆண்டவரே அந்த பாடங்கள் வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை கொண்டு அந்த சிறு பிள்ளை துவங்கி வரட்டும். தேவனுடைய வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்கூலாய், அது சின்னமோ கிராமத்துல இருக்குதோ எங்க இருக்குதோ இருந்தாலும் தேவனுடைய ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தேவனுடைய வசனத்தை அந்த இடத்துல ஆண்டவரை உச்சரித்து சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு டீச்சர்மார் ஆண்டவர் எதிர்க்கும்படியாக கட்டளை விடுவீராங்க. தேவன் கிரியை செய்யுங்க, ஆளுக ஜெபத்துக்கு நீர் பதில் தந்திருக்க விசுவாசித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு சாஸ்மிரதன் நிக்கிறாரா சிஸ்டர்? சிஸ்டர் இன்னும் வரலைங்க. ஓகே, நாங்க முடிச்சு கொள்ளுகிறோம். கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி
என்று வந்து ஜெபித்தோம். கேட்டுதா? ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஆண்டவரே ஜெபாவி துதியாவி அவர்களை நிரப்பி கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகத்தினால் அனுகூலமான கதவுகளை பிள்ளைகளுக்கு திறந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சாரி ஏமியுடைய மைக் ஆஃபில் நிற்குது. நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்தத்தை அறிந்து கூட கடந்து செல்வோமா? சகோதரி ஏமி, நீங்கள் உங்களுடைய மைக் ஆஃபில் நிற்குது, நீங்கள் போய் வர வேண்டும் என்று நிற்கிறேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேகரின் பின்வானவர்கள் வாக்கு தத்தத்தை அறிந்து கூட வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே ஒரு சுவிசேஷருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாகூம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உடன்படிக்கைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்திலே இந்த நாட்களிலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே அங்கே சுவிசேஷத்தை தான் குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே மிகவும் மகிமைப்படுத்தி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எதை குறித்தும் அல்ல, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் மூலமாய்த்தான் இந்த பூமியிலே ஒரு முடிவை காண முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் இந்த நாட்களிலே அங்கே முடிவை காண முடியாது. அழிவின் மூலமாய் இந்த நாட்களிலே முடிவை காண முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், எத்தனை இந்த நாட்களிலே தேசத்திலே பஞ்சங்களோ கொடுமைகளோ இந்த நாட்களிலே வந்தாலும், ஆனால் பூமியிலே ஒரு முடிவு, பூமிக்கு ஒரு முடிவு, பூமி ஒரு முடிவு இந்த நாட்களிலே வர வேண்டுமா இருந்தால், பூமிக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டுமா இருந்தால் ஒன்றுமே இந்த நாட்களிலே அங்கே வாய்க்காமல் போகும். ஆனால் சுவிசேஷம் ஒன்றுதான் அங்கே தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுவது. வேதமே, கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையே, பரிசுத்த வேதாகமே இந்த நாட்களிலே தெளிவாக சொல்லுகிறது மட்டுமல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களில் சொன்ன வார்த்தை, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷகம் அதாவது சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அன்பு பிள்ளைகளே, சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். சகல ஜாதிகள் என்றால் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கூட அநேக கிராமங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறது. நீங்க உலகத்திலே பாருங்கள், பெரிய பட்டணங்கள் பெரிய நகரங்களாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனாலும் அந்த இடங்களிலே கூட மெய்யான தேவனாகிய கர்த்தரை அறிவு அந்த ஜனங்களுக்குள்ளே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே எத்தனையோ மதங்கள், வித்தியாசமான மதங்கள் இருக்கிறது. ஆண்டவரே இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஜன கூட்டம் கூட இந்த நாட்களிலே இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே அறிய வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நாகூம் மூலமா இந்த நாட்களிலே தேவன் அந்த தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அதை நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், சுவிசேஷகம் என்றால் என்ன, அந்த சுவிசேஷகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சுவிசேஷர்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால்
எப்படியாக அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தெரியாது. அவர்கள் தங்களுடைய பெருமைகளையும் தங்கள் இந்த நாட்களிலே அங்கே தாங்கள் எப்படியாக ஐஸ்வர்யவான்களாய் வந்தார்கள், தாங்கள் எப்படியாக அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி நேரங்களை கடத்தி விட்டு போகிறார்களே ஒழிய, ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுவதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலேதான் இன்றைக்கு அந்த ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடி இந்த நாட்களில் பின்னோக்கமா இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பெருமைகளோ நம்முடைய ஐஸ்வர்யங்களோ நம்முடைய காரியங்களோ அது அந்த இடத்திலே ஜோக்குகளோ பகுதிகளோ அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேளையிலே தான் ஆண்டவருடைய வருகை அங்கே இந்த பூமியிலே வரும் என்பதை, ஒரு முடிவுக்கு வரும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், கர்த்தருடைய வருகையை சொல்லுங்கள், கர்த்தர் வரப்போறார் என்று ஜனங்களுக்கு எச்சரியுங்கள். யோவான் ஸ்நானகனை போல பாருங்கள், யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து மிகைமைப்படுத்தவில்லை, கர்த்தரை மிகைமைப்படுத்தினான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் ஆமீன். ஊழிய சுசேசகரின் வானவர்கள் வாக்குத்தத்தத்தை தியானத்து கூட வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஊழிய சகோதரி கொன்சி அவர்கள் எடுத்துக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், பாவம் இல்லை. நாங்கள் பார்க்க போகிற காரியம் சகிப்புத்தன்மை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில புத்தியுள்ள ஸ்திரீகளுக்கு விசேஷமாக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் தான் சகிப்புத்தன்மை. வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அப்ப சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்ந்தோமானால் நம் குடும்பத்துல பெரிதான ஆசீர்வாதம் சமாதானம் காணப்படும். அம்மா என்ற பெண்மணி நாங்கள் பார்த்தோம் சொன்னா, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க துக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அண்ணா தன் கணவனுக்கு வைக்கிறாங்க, நேசிக்கிறார். இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்த பிறகு அவங்க கவலை அவங்க சகித்து கொண்டார்கள். இங்க ஆகார சாரால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட கட்டத்துல அண்ணாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற சாரால் ஆகாரம் வெளியே போக சொல்லிடுறாங்க. ஆனால் அண்ணா என்ன செய்யறாங்க, எல்லா நினைத்து அவங்க சகித்து கொண்டு எங்க தேவ சமூகத்துல போய் அவர்கள் அங்கே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா அவங்க வெறுக்கல, சகித்து கொண்டார்கள். அப்படிதான் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் நமக்கு அதிக சோதனைகளை கொடுக்கும் பொழுது, பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது நாம் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு சகிக்க வேண்டும், போராட்டங்களை சகிக்க வேண்டும், பிரச்சனைகளை சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிடப்பட்ட பாடுகளை நினைத்தால் இதெல்லாம் நமக்கு சகித்துக் கொள்ள வேண்டும். இயேசு எவ்வளவு பாடுகள் அனுபவித்தார். அவர் வேண்டாம் எனக்கு தேவையில்லை சொல்லிக்கலாம், ஆனால் நமக்காக உங்களுக்காக எனக்காக அவர் இந்த பாடுகளை சகித்து இருக்கிறார். அதே போலதான் அங்கே நீர்மை இல்லை. இயேசு கிறிஸ்து மீது வீண்பழி சுமத்தப்பட்டு அநியாயமாய் அறையப்பட்டார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்தாரு, உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டாரு. அந்த பாடுகளை சகித்து கொண்டாரு. இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்தது நிமித்தமாக நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் அண்ணாவின் கண்ணீரை துடைத்தார். அவங்க எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். விரோதமாய் பேசுகிறார்களா, சகித்துக் கொள்ள வேண்டும். வேலையிடத்துல பிரச்சனையா, சகித்துக் கொள்ள வேண்டும். கணவரிடத்துல நிறைய பாடுகளை சகித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது 10:9 புத்தியுள்ள
இல்லாதவர்களை சகிக்க வேண்டும். நமக்கு சிலர் வந்து ஞானம் இல்லாம நடப்பாங்க, புத்தி இல்லாம நடப்பாங்க, வீண் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அப்படியான நபர்களை கூட நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அண்ணாலை போல நாங்கள் வந்து அவங்க என்ன செய்தாங்க, அந்த கணவன் அவங்களோட அண்ணால் வந்து வெளிநாளோட சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்க என்ன வேதம் சொல்லுகிற சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமானது என்று சொல்லி. அப்ப அண்ணால் வந்து அவங்க வெளிநாளை இருக்காமல் ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. குடும்பத்துல கூட சகிப்புத்தன்மை இல்ல, போயிட்டு பிரிஞ்சு போய் காணப்படுவோம். சகிப்புத்தன்மை இல்ல, வியாதி சகிப்புத்தன்மை இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. இந்த நாட்கள் அண்ணாலை போல நாங்களும் சகித்து வாழ பழகி கொள்ள வேண்டும். அண்ணால் பாருங்க, கண்டிக்கவில்லை, கணவன் பேச்சு கொடுக்கல. இன்னைக்கு நாம என்ன செய்வோம், கணவனுக்கு சொல்லி கொடுப்போம், தாங்க இப்படி பண்றாரு, தாயார் இப்படி பண்ணுறாரு, அவர்கள் எப்படி என்று குறை சொல்லி கொண்டு தெரியுமோ. ஆனா அவங்க வந்து குறை சொல்லல, யாரை போட்டு கொடுக்கவில்லை, தண்டிக்கவில்லை, அன்பாக ஒற்றுமையாக ஒருத்தமாக இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் குறை சொல்லாதபடி ஒரு குறை சொல்லாதபடி பிரச்சனைகளை சகித்துக் கொள்வோம். பேசியிருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம சகித்துக் கொள்வோம். அதே போல இன்னும் காரியம் செய்யறாங்க, தாழ்மை மேன்மையை அவர் கத்தருக்கு நம்புவதாக தாழ்மை வந்து ஒரு மேன்மையானது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரு பாருங்க. அண்ணால் வந்து சேச்சில வந்து உட்கார்ந்து அவங்க வெறித்து வேதனையோட ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஏழி என்ன சொல்றாரு, நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்லும் போது அங்கையும் அண்ணால் சகித்துக் கொண்டாங்க. என்ன செஞ்சிருக்கோம், எப்படி சொல்லுகிறாய், நான் குடித்திருக்கிறேன், கண்ணு தெரியாத எங்கெல்லாம் நாங்கள் ஏசி சண்டை போட்டிருப்போம். ஆனால் அண்ணால் அந்த கோபம் கொள்ள துக்கப்படுத்தி இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல பொறுமையாக இருந்தாங்க. அதே போலதான் நாம இன்றைக்கு நமக்கு எத்தனை விதமான கடுமையான சொற்கள் வந்தாலும் கூட நாங்க கோபம் கொள்ளக்கூடாது, மனதில் ஆவேசம் கொள்ளக்கூடாது, மனதில் வந்து வெறுப்பு வைக்க கூடாது. அண்ணனை போல அவங்க அப்படியாப்பட்ட வார்த்தை சொல்லி கூட சமாதானத்தோடு தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. அண்ணா கனம் பண்ணினாங்க, ஊழியர் கனம் பண்ணினாங்க. இப்படியாக இன்னைக்கு எவ்வளவு பாருங்க கனம் பண்றாங்க. ஊழியக்காரத்தாரு அவர் என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கனம் பண்ணுகிறாங்க. இப்படியாக நாங்கள் குற்றங்கள் சொல்லாதபடி, போட்டிகள் இருக்காதபடி, நம்ம எல்லாரும் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் சகித்துக் கொண்ட மனிதன் தான் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அது சகிக்கிற குணாதிசயம் நமக்கு இருந்தாலே பாக்கியவான் நம்ம இருக்கிறோம். எல்லாவற்றை சகித்துக் கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நாங்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நேரத்துல நம்மை கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஜெபத்துல எல்லாவற்றையும் அடைக்க முடியும். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பாருங்க, அண்ணால் அப்படித்தான் வெண்ணால் வந்து அவங்க கஷ்டப்படுத்தும் பொழுது அவங்கள வந்து அவங்களுக்கான ஜெபம் பண்றாங்க. கூட பேசுறாங்களா, குடும்பத்துல பிரயோஜன காரியம் நடக்குங்களா, ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் தான் எல்லாவற்றுக்கும் மேன்மையானது. சகித்துக் கொள்வோம், பிள்ளைகளை சகித்துக் கொள்வோம். பிள்ளைகள் வந்து சில வீடுகளில சில குடும்பங்களில் செய்த காரியங்கள் பெரிதாய் இருக்கும், தேவையற்ற காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் கூட தாய்மார் சண்டை பிடிச்சு ஏசி அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசும் போது அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, சூசைட் பண்ணி கொள்றாங்க. நிறைய பிள்ளைகள் சூசைட் உள்ள ஸ்திரீகளாகிய ஒவ்வொருவரும் வீட்டை கட்டுவதற்கு சகிப்புத்தன்மை முக்கியமாக இருக்கிறது. சகித்துக் கொண்டால்தான் அந்த வீட்டை அழகாய் கட்ட முடியும். ஒருவேளை ஆடை காசு பத்தல, கணவனத்துல கேட்கிறாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அவர் சொல்றாரு என்னால முடியாதமா, பணம் இல்லை என்று சொல்லி நாம என்ன செய்ய வேண்டும், திட்டி சண்டை போட்டு எனக்கு வாங்கி கொடுக்க உனக்கு முடியாதான்னு ஏசிடுவோம். அங்க சகித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு முறை இப்ப நமக்கு கிடைக்கும், சொல்லி சகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை நமக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இன்னொரு தடவை நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சகித்துக் கொள்ள வேண்டும்.
வேலைக்கு போகிறோம், கம்பெனிக்கு புதிதா வேலைக்கு போகிறோம், அந்த வேலை நமக்கு இல்ல, சகித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய உபத்திரவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகவே அந்த வேலையை கூட நமக்கு இல்லாமல் செய்திருக்கலாம். எனவே பிரியமான சகோதரிகள், இந்த நாள்ல சகிப்பு தன்மை குறித்து கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறாரு. நாங்களும் அன்னாளை போல சகிக்கிற பிள்ளைகளாக, அன்னாளை போல நாங்கள் குற்றங்கள் குறைகளை சொல்லாதபடி எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்கிற பிள்ளைகளாக, விசாரிக்கிற பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் நேர்மையாக நடக்கிற பிள்ளைகளாக, கோபம் கொள்ளாதபடி, வாக்குவாதம் பண்ணாதபடி நாம நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, இந்த நாட்கள்ல அப்பா இந்த பொல்லாத சகிப்பு தன்மை தான் எங்களிடத்துல இல்லாமல் இருக்கிறதப்பா. எது சொன்னாலும் என்ன வந்தாலும் ஆண்டவரை நம்ம சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி குடும்பங்கள் உறவுகள் மத்தியிலும் ஃப்ரெண்ட்ஸுங்கள் மத்தியிலும் குழப்பங்கள் காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமாய் எடுத்து போட்டு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் ஆண்டவரை. இந்த நாள்ல நாங்கள் சோதனைகளை சகித்துக் கொள்கிற பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். தேவ ஊழிய சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த அந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை கூடாக வழி நடத்துவாராக, உதவி செய்வாராக.